ரொம்ப கான்ஷியஸாக வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் பட்டார். தேவையில்லாமல் பாஸ்ட் ரெக்ரெட் அண்ட் ஃபியூச்சர் ஆம்பிஷன் இது ரெண்டுமே அவங்களோட சிந்தனையில் ரொம்ப பாதி அவங்க வாழ்க்கையில். அப்புறம் அவர் யோசிப்பார், ஆஹா நான் வந்து சாக போகிறேன்னா அப்புறம் நான் என்ன முக்கியமான விஷயங்கள் தான் ஒரு 50லேருந்து ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான் எல்லாரும் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்க் டிஃப்ரெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து why does death bring lot of consciousness into life? அதாவது டெத் வந்து எல்லாரையும் வாழ்க்கையில் பயங்கர கான்ஷியஸாக ஆக்கிறது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இது ஏன்றதை பார்ப்போம். இப்போ யோசிச்சு பாருங்க, திடீர்னு யாரோ ஒருத்தருக்கு வந்து கேன்சருன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னடா நம்ம சாக போகிறோமோ, நம்மளுக்கு இப்போ தான் 50 வயசு ஆகுது, டக்குன்னு பார்த்தா கேன்சர்னு சொல்கிறாங்க. ஆனால் கேன்சருன்னு சொன்னால் அடுத்த ஒரு 2 மாதத்தில் பார்க்கும்போது அவருக்கு நிறைய வாழ்க்கையில் சிந்தனைகள் வரும். அதாவது இதெல்லாம் நான் பண்ணாமல் விட்டுட்டேனே, இதெல்லாம் பண்ணணுமே, இது தேவையில்லாமல் நான் பண்ணிகிட்டு இருக்கேனே அப்படின்ற நிறையா ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் வருது. ஸோ 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கேன்சர் சரியாயிருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ரொம்ப கான்ஷியஸாக வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் பட்டார். தேவையில்லாமல் வெட்டி பஞ்சாயத்து, தேவையில்லாத வேலைகளுக்கெல்லாம் அவர் ஈடுபடுறதில்ல. இதே தான் ஒரு கார் ஆக்சிடென்ட் வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க கார் ஆக்சிடென்ட் ஆகுது, செத்து பொழைக்கிறாங்க. பொழைச்சதுக்கப்புறம் திருப்பி பொழைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னா, நல்ல வேலை செத்ததுலேருந்து நான் வெளில வந்துட்டேன் அப்படின்ற போது அவங்களுக்கு நிறையா ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த டாபிக் வந்து why does death bring lot of consciousness into life? ஒருத்தர் சாகு போகிற தருணம் அப்படின்ற போதே அவருக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. அதனால அவர் ரொம்ப ரிஃப்ளெக்டிவாக இருந்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து அவேர்னஸ் ஆஃப் மார்டாலிட்டி. அதாவது எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாரும் சாக போகிறோம் அப்படின்னு. ஆனால் வந்து நிஜமாகவே சாக போதும் அப்படின்ற ஒரு தருணம் வரும்போது தான் ஐயோ நம்மளும் ரொம்ப கொஞ்ச நாள் தான் இந்த வாழ்க்கையில் இருக்க போகிறோம் போல் அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதாவது லைஃப் ரொம்ப பர்மனெண்ட் கிடையாது. ஒரு 50லேருந்து ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான் எல்லாரும் வாழ்வாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க அப்படின்றது தான் கான்செப்ட். அந்த மார்டாலிட்டி, எல்லாரும் சாகக்கூடியவர்கள் தான் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அண்ட் அதே பார்த்தா டெய்லி பார்த்தா ஹேபிச்சுவல் அன்கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தினந்தோறும் ஒருத்தர் காலையில் எழுந்திருக்கிறாரு, குளிக்கிறாரு, சாப்பிட்றாரு, வேலைக்கு போகிறாரு, சம்பாதிக்கிறாரு, வீடு வாங்குறாரு, இது பண்ணுறாரு, அது பண்ணுறாருன்னு ஒரு 15 ஐட்டம் பண்ணுறாரு. டெய்லி அதே பண்ணிட்டு இருக்காரு. ஏன் பண்ணுறாருன்னு கேட்டால், என்னங்க பண்ணுறது, இதான் பண்ண முடியுது அப்படின்னு. இதுதான் ஹேபிச்சுவல் அன்கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். ஒருத்தர் இந்த ஹேபிச்சுவல் அன்கான்ஷியஸ்னஸ் வந்து வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு வந்து மார்டாலிட்டி நம்மளை அடிக்க போகுது அப்படின்றது உணர்றோம். அடுத்து வந்து ப்ரையாரிட்டைசிங் வாட் மேட்டர். ஏன்னா ஒரு தனிநபர் நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் பண்ணுறாரு, அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் பண்ணுறாரா? ஏன்னா நிறைய நேரங்கள் பார்த்தா, இல்லை அவர்கிட்ட பேசணும்னு நினச்சேன், அதனால் சும்மா பேசினேன், இவரை போய் பார்க்கணும்னு நினச்சேன், சும்மா பார்த்தேன், இந்த புக்கு படிக்கலாம்னு நினச்சேன், பிடிக்கலை, ஆனால் சும்மா படிச்சுட்டு இருக்கேன், இந்த சாப்பாடு சாப்பிடணும்னு தோணலை, ஆனால் வேறு வழியில் சாப்பிட்டுருக்கேன். எதுவுமே அவருக்கு விருப்பப்படாமல் இருக்கிறத மொனோட்டனஸாக வாழ்ந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவர் யோசிப்பார், ஆஹா நான் வந்து சாக போகிறேன்னா அப்புறம் நான் என்ன முக்கியமான விஷயங்கள் தான் பண்ணணும், ஐயோ எனக்கு இந்த வாழ்க்கையில் அந்த 5 விஷயம் தான் முக்கியமான விஷயங்கள், அதை மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்த டெத்துக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு அதிகமாக இருக்குன்றது தான் பாயிண்ட். இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கேங்க, மணி தான் முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சம்பாதிக்கிறது போயிடுவாங்க. சில பேர் இல்லை ஃபேமஸ் ஆகிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு போவாங்க. இல்லை சில பேர் வந்து இல்லை நான் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு அவங்க ஒரு வாழ்க்கையில் இருப்பாங்க. இன்னொன்று சில பேர் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாயிண்ட் போவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரையாரிட்டிஸில் எல்லாரும் அவங்க வாழ்க்கையை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் டெத்துன்னு ஒன்று வரும்போது, ஆஹா நான் இவ்வளோ விஷயங்களுக்கு போயிட்டு இருந்தேன், எது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்கு மட்டும் அவர் ரியலைஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ டெத்து வந்து டக்குன்னு கேரில் வரும்போது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, சில பேர் பழைய காலத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. சில பேர் ஃப்யூச்சர் என்ன நடக்க போகுதுன்ற பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. பாஸ்ட் ரெக்ரெட் அண்ட் ஃபியூச்சர் ஆம்பிஷன் இது ரெண்டுமே அவங்களோட சிந்தனையில் ரொம்ப பாதி அவங்க வாழ்க்கையில் ஆக்குப்பை ஆகிருக்கும். அவங்களுக்கு டெத்து கேரில் வந்துட்டு போகும்போது, ஐயோ தேவையில்லாமல் நான் ரொம்ப நாள் பழசை பற்றி வச்சுட்டு இருக்கணும், ஐயோ தேவையில்லாமல் ரொம்ப ஃபியூச்சர் பற்றி வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாஸ்ட் ரிக்ரெட், ஃபியூச்சர் ஆம்பிஷன்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு சராசரியாக இப்போ ஒரு 30 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு 80 வயசாக சாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 50 வருஷம் வாழ போகிறீங்க. 50 வருஷம் வாழ்ந்ததுக்கப்புறம் 80 வயசில் சாக போகும்போதே டக்குன்னு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும்ல. ஆஹா நான் 80 வயசு ஆச்சு, நான் இன்னும் 4 நாளில் செத்துருவேன் அப்படின்னு. ஐயோ இந்த மாதிரிலாம் நான் வாழ்ந்துருக்கவே கூடாது, இதெல்லாம் தான் நான் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் நான் பண்ணாமல் போயிட்டேனே அப்படின்னு ஒன்று ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்களே 80 வயசில். நீங்கன்னு மட்டும் இல்லை, எல்லாரும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். ஸோ நானும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன், நீங்களும் எல்லாரும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அந்த 80 வயசில் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறத இப்போயே ரியலைஸ் பண்ணி 30 வயசுலேயே ஓகே ஸோ இப்படி தான் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால நான் இப்பயே அதை வாழ்க்கையை வந்து அதுக்கேற்றாப்புல நான்
சேஞ்ச் பண்ணி வாழ போகிறேன். ஸோ தட் என்னைக்கு டெத் வந்தாலும் ஓகே டெத் வந்துருச்சு இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேஷுவலாக எடுத்துக்கிற அளவுக்கு என்ன வேலைகள் பண்ணணுமோ அந்த வேலைகள் மட்டும் நம்ம டெய்லி பண்ணுறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து ஒய் டஸ் டெத் பிரிங் ஸோ மச் கான்ஷியஸ்னஸ் இன் டு லைஃப். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். மார்டாலிட்டி பற்றி தெரிகிறது, மணி, ஃபேமு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுன்னு சுற்றி போகிறது திருப்பி கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் பாஸ்ட் ரெக்ரெட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஆம்பிஷன்ஸ், ப்ரையாரிட்டைசிங் வாட் மேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் பார்த்துருக்கோம். இது எல்லாம் யோசித்து பார்த்தா நீங்கள் நான் ரிஃப்ளெக்டிவாக இருக்கேனா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய தருணமாக இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திங்க் டிஃப்ரெண்ட் சேனல்.